இந்த சம்பவம் அவருக்கு ஓட்ட உறுதிப்படுத்தியிருக்கே தவிர, வேணா ஒரு போட்டு கூட்டியிருக்கலாமே தவிர குறைக்கல. ஸோ அவர் உண்மையை உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, டெபாசிட் கிடைக்காது, நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோங்கிற அந்த அப்படி ஒரு உண்மையை உணரல. புரியுங்களா? அது இல்லை உண்மை. அவருக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்குமோ, ஒன்று இந்த கரூர் சம்பவத்தினால ஒன்று அந்த அந்த ஓட்டு உறுதிப்பட்டு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, களத்துக்கு போனவங்க நம்முடைய தம்பிகள்லேருந்து நிறைய பேர் மாற்று கருத்து கொண்டவர்கள்லாம் கூட சொன்னாங்க, ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து பார்த்து 41 குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜய் மேலே அதிருப்தியில் இல்லை. கரூரில் ஒருத்தர் கூட விஜய் விமர்சிக்கல. ஆனால் என்னமோ நடந்திருக்குங்க அப்படின்றாங்க. அண்ணன் வந்து அப்படி கிடையாது, தளபதி அப்படி கிடையாது அப்படின்னு அவர்கள் வந்து விஜய் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் தொடராளர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில். ஆனால் பொதுமக்கள் கூட எல்லாருமே என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு கிரே ஏரியா இருக்குன்றாங்க. இதுதான் அங்கே மணல்லையா இருக்கு. ஸோ விஜய்க்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும், அதில் ஒரு சாய்ஸ் விட்டுறக்கூடாதுங்கிறதான் தோணி இருக்குமே தவிர, அவர் பாடம் கற்றுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. பாடம் கற்றுக்கிறது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றின பாடம், பொலிட்டிக்கல் பாடம் கிடையாது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நம்ம அதிகமாக வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு கவலை, அதை நம்ம வேறு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பார்வை வந்துருக்கும். திறந்த வெளியில் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊர் முனைகளில் பண்ணலாம், வெளியில் பண்ணலாம், ஹைவேஸ் பக்கத்தில் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்திருக்குமே தவிர, அவர் வந்து பாடம் கற்றுக்கிட்டாரு, உண்மை புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நமக்கு 100 பேர் தானே இருக்கிறாங்க, நம்ம யாரோட கூட்டம், அவருக்கு நல்ல கூட்டம் இருக்குது, நல்ல ஓட்டு இருக்குது, அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவர் பாடம் கற்றுக்கிறது டிஎம்கேவை வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு வேணா அவர் புதுசாக ஒன்று கற்றுக்கலாமே தவிர, முன்னாடி வந்து நான் மட்டுமே போதும் டிஎம்கே தோக்கடிச்சுன்னு நினச்சிருப்பார். இப்போ வந்து அதில் வந்து ப்ராபபிலிட்டி எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம வந்து டிஎம்கே தோக்கடிக்கிறத 100% உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாமே தவிர, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தவிர கரூர் வந்து வேற ஒரு பாடம் இருக்குது, அரசியல் ரீதியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு.